ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம் என்ற அத்தியாயத்தை நாம இப்போ படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். முதல் 2 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பகவான் சொன்னார், அர்ஜுனனுடைய உற்சாகத்தையும் அவனுடைய மகிழ்ச்சியையும் பார்த்து, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகம் இருந்தாதான் சொல்லக்கூடியவர்களுக்கு மேலும் மேலும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படும். பகவான், நான் இதை ஏன் கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்டே ரீசன் சொல்லிடுற. நீ ரொம்ப மகிழ்ச்சியோட நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எந்த அளவுக்கு உன்னுடைய மகிழ்ச்சி இருக்குன்னா, அமிர்தத்தை சாப்பிட்டவன் எப்படி மகிழ்ச்சியா இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுடைய மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஆதிசங்கரர் அந்த மகிழ்ச்சியை விளக்குறார் அப்படின்னு பார்க்கிறோம் வியாக்கியானம். அது மாத்திரம் இல்ல, உனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்றேங்கிறது இல்ல, உனக்கு நல்லதும் கூட. உன் நன்மையை விரும்பி நான் இதை சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ற. ஹிதகாமியா, மறுபடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு நல்லது ஒரு தடவை சொன்னா அது மனசுல ஏறாதுங்கிறதுனால, முதல்ல கேட்கறச்சே ஒரு பரவச நிலையில இருப்போம். அதனால அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா என்ன கேட்டோன்னே புரியலையே, மனசுல நிக்கலையே. அப்ப அவருக்கு இந்த ரெக்கார்டிங் எல்லாம் கிடைக்காது. யாருக்கு? அர்ஜுனருக்கு. அவர் புத்தியே அந்த ரெக்கார்டர் மாதிரி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் கேட்கறது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கொள்றதா இருக்கணும். அப்படி சாதாரணமா இருக்கிறது சிரமமேங்கிறதுனால பகவான் சில விஷயங்களை சொன்னதையே திரும்பவும் சொல்ற, வேற வேற ஆங்கிள் புரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு நாம புரிஞ்சோம். முன்னாடியே நான் சொன்னேன், ஆதிசங்கரர் இந்த இடத்துல ஒரு விசாரமே பண்ணியிருக்கார், இது புனருக்தி தோஷமா இல்லையா அப்படின்னு. இல்லை அப்படின்னும் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். ஆழ்ந்த சாஸ்திர கருத்துக்களை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதை 1க்கு 2 தடவை 3 தடவை சொல்லும் பொழுதுதான் அது நம்முடைய மனசுல ஆழமாக பதியும் அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகத்திலேருந்தே நமக்கு அது தெரியுது. இதை ஏன் பகவான் இங்க மீண்டும்னு சொன்னார்னா, ஏற்கனவே 7, 8, 9 எல்லாம் கிட்டத்தட்ட சேம் விஷயத்தை தான் சொல்லிட்டு வர. தத்பத விசாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, தத் என்பது அந்த ஈஸ்வர லட்சணத்தினால அந்த லட்சணங்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது என்பதால், நான் மறுபடியும் உனக்கு அதையே இன்னும் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம் சொல்றாரு இங்க. அடுத்ததுல சொன்னார், என்னை யாருமே முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது, யாருமே புரிஞ்சுக்க முடியாது. தேவகணங்களும் அறிய மாட்டார்கள், ரிஷிகணங்களும் அறிய மாட்டார். என்ன காரணம்? நான் தானேப்பா அவர்களையே படைச்சிருக்கேன். நான் படைத்த ஒருவர் என்னை எப்படி முழுமையா அறிய முடியும்? படைத்தவனுக்குத்தான் படைப்பை பற்றி தெரியும். படைப்புக்கு எப்படி படைத்தவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? அது வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப கஷ்டம் தானே. ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார் சுவாமி தயானந்த சரஸ்வதிஜி. ஒரு அப்பா அவருடைய கல்யாண ஆல்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, சும்மா புரிய வைக்கிறதுக்காக சொல்றார், இதுல ரொம்ப டீப்பா எல்லாம் போகாதீங்க. அத பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பையன் கேக்குறான், நான் எங்க இதுல காணும், நான் எங்க இதுல காணும்? நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானடா நீ பிறந்த, எனக்குதான் உன்ன தெரியும், உனக்கு எப்படி என்ன முன்னாடி தெரிஞ்சிருக்க முடியும்? நான் தானே உன்னை படைச்சேன் அப்படின்னு அப்பா சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படைப்பு இறைவனிடமிருந்து வந்தது. அதனால் படைப்புல இருக்கிற எல்லாத்தையும் இவருக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா படைப்புக்கு எப்படி இறைவனை முழுமையாக தெரிய முடியும்? அதுதான் எங்க கேள்வி. தெரியும் ஓரளவுக்கு. மகர்ஷிகள் தேவகணங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஏன் அவர்களை ஸ்பெஷலா சொல்றார் பகவான் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு சில ஸ்பெஷல் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்கார் பகவானே. ஒரு ஒரு வேறு விதமான ஒரு உபாதி இருக்கு அவர்களுக்கு. ரிஷிகள்னு சொல்லும் பொழுது அவர்கள் நிறைய தபஸ் பண்ணி நிறைய சக்தியை டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவர்களுக்கு சக்தியோடைய அவர்கள் இருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால புரிஞ்சுக்க முடியாது, நான் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு நாம உதாரணமாக சில ஸ்லோகங்களை எல்லாம் பழசுல இருந்து பார்த்தோம். 7வது அத்தியாயம், 4வது அத்தியாயம் இதுல எல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம 3வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கணும். இப்ப நாம படிக்க ஆரம்பிக்கணும்.
யோ மாமஜமனாதிம் ச வேத்தி லோகமகேஸ்வரம் அசம்மூடः சமர்த்யேஷு சர்வ பாபைः பிரமுச்யதே. யஹ எவன் மாம் என்னை அஜம் பிறவாதவனாகவும் அனாதிம் ச காரணமற்றதாகவும், ஆதியற்றது அனாதி, காரணமற்றதாகவும், லோக மகேஸ்வரம் உலகனைத்திற்கும் பெரும் தலைவராகவும், வேத்தி நன்கு அறிகிறானோ, சக மத்தியேஷு அவன் மனிதர்களுள் அசம்மூடக சிறிதளவு கூட மனக்கலக்கம் அல்லது அறியாமை அற்றவன், சர்வ பாபக எல்லா பாபங்களிலும், பிரமுச்சியதே நன்கு விடுபடுகிறான். எவன் என்னை பிறவாதவனாகவும் காரணமற்றவனாகவும் உலகனைத்திற்கும் பெரும் தலைவராகவும் அறிகிறானோ, நன்கு அறிகிறானோ, அவன் மனிதர்களுள் சிறிதளவு கூட மனக்கலக்கம் அறியாமை இல்லாதவன், எல்லா பாபங்களிலிருந்தும் நன்கு விடுபடுகிறான். பகவானை உள்ளது உள்ளபடி அறிந்தால் நமக்கு என்ன லாபம்? நமக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன சும்மா ஈஸ்வரன் அறியறது அறியறது அப்படின்னா, அறியறது எதுக்கு அறியணும்? நான் அது அறிஞ்ச எனக்கு என்ன ஆக போறதுன்னா, இங்க பகவான் சொல்ற மோட்ச பிராப்தி வரைக்கும் சொல்லிட்டு சர்வ பாபங்களிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். இங்க என்ன எதுக்காக இதை சொல்றாரு? அஜமனாதிம்ச அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அஜம் நான் பிறவாதவன். ஏற்கனவே இந்த விஷயத்த 4வது அத்தியாயத்திலேயே சொன்னார். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தக. உள்ளது உள்ளபடி என்னுடைய இந்த பிறவி அப்படிங்கிறது, நான் பிறக்கவே இல்லை, ஆனாலும் இந்த பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை உள்ளது உள்ளபடி யார் அறிகிறானோ அவன் தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனன்னு அங்க 4வது அத்தியாயத்துல சொன்ன. அதாவது இந்த அவதார ரகசியத்தை சொல்லும் பொழுது அந்த அவதார ரகசியமானது அறியப்பட வேண்டியது. எப்படி அறியப்பட வேண்டியதுன்னா, அவன் பிறவாதவன் அப்படின்னு அறியப்பட வேண்டும். எப்பெல்லாம் தர்மத்திற்கு ஒரு ஹானி ஏற்படுகிறதோ அப்பொழுது அவன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி ஒரு பேலன்ஸ் ஏற்படுத்துறதுக்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான், வருகிறான் அப்படிங்கிறத அறியணும். அதுவும் எப்படின்னா, ஆத்ம மாயையா, நானே என்னுடைய மாயையினால் அதை தோற்றுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறதுனால இங்க அஜம் அப்படின்னா பிறக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல கர்மத்தினால பிறக்கிறது. ஏன்னா என்னுடைய கர்ம மூட்டை இருக்கே, அந்த கர்ம மூட்டையிலிருந்து இந்த பிராரப்த கர்மத்தின் வசாத்தை வாய்ப்ப இந்த அம்மாவுடைய கர்ப்பத்துல போய் ஜனிக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. அவருடைய சுவசங்கல்பத்தினால அவர் பிறக்கிறார். அதனால கர்மத்தினால பிறக்கிறவர் கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது பகவானுக்கு. ஏன்னா மாயை அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவருக்கு எப்ப வரணும்னு தெரியும். ஹி வில் டிசைட். அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு வேதத்துல இந்த பரம்பொருளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அஜாயமானோன்னா என்ன? அதுக்கு பிறப்பே கிடையாது. ஆனா அது பலவிதமான பிறவிகளை உண்டு பண்றது. பலவிதமான பிற தோற்றங்களுக்கு அது காரணமாக இருக்கிறது. ஆனால் அது பிறக்கிறதே இல்லை. பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை அப்படின்னு, அது தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி அப்படின்னு திருச்சாழல்ல ஒரு வரி வரும். அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. அப்ப இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா, இவனுக்கு தன்னை பத்தியும் எதுவும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு எல்லாம் அவரை பத்தின ஒரு இத மாணிக்க வாசகர் சொல்றார். தோற்றம்ங்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு அப்பா அம்மா அவர்களுடைய சேர்க்கை, அதனால உண்டானது குழந்தை அப்படிங்கிற விஷயம் பகவானுக்கு கிடையாது. இப்ப என்னை எப்படி அறியணும் அப்படின்னா, அஜம் அனாதி லோக மகேஸ்வரன் 3 விஷயத்த சொல்ற. நான் பிறவாதவன் அறியணும், அனாதின்னு அறியணும். அனாதின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆதியற்றது. ஆதி அப்படின்னா ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கும். அந்த காரணம் கிடையாது. இதுவே ஆதியா இருக்கிறதுனால எங்க நம்ம பார்த்தோம் இதுவே ஆதியா இருக்கு அப்படின்னு?
உலக முதல்வன், ஆதி பகவன் முதற்றே உலகு. ஃபர்ஸ்ட் குறளே வள்ளுவர் என்ன போடுறார் அப்படின்னா, எப்படி ஆ என்ற எழுத்து எல்லாவற்றுக்கும் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருக்கிறதோ, எல்லா எழுத்துக்களிலும் இருக்கிறதோ, அது மாதிரி இறைவன் எல்லாவற்றுக்கும் முதற்காரணமாக இருக்கிறார். முதல்ல வந்தான்னா முதல்ல வந்து பிறந்தான்னு அர்த்தம் இல்லை, முதற்காரணமாக இருக்கிறான். அந்த முதல் காரணமாக இருக்கக்கூடியவன் அனைத்திலும் பறந்து விரிந்து இறைந்து இருக்கிறான் அப்படின்னு தான் கொண்டு போறாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அவரு வால் அறிவனாக இருக்கிறான், எல்லா வகையான அறிவும் நிறைந்தவன். அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஹிருதயாகாசத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கான். அங்க ஒரு தாமரை இருக்கு, அந்த தாமரையில உட்கார்ந்திருக்கான். உணர்வாக இருக்கிறான், உள்ள தாமரையில் உணர்வாக இருக்கிறான். திருக்குறளை யாரும் மறந்துடாதீங்க. ஏன்னா திருக்குறளை மாதிரி ஈஸியா நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற எதுலயும் முடியாது. திரும்ப திரும்ப இந்த திருக்குறளுக்கு கோட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எங்கேனாலும் இதுக்கும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கிருந்து எடுத்து நம்ம யோசிச்சோம்னா புரிஞ்சிடும். அப்ப இங்க இங்க என்ன சொல்லியிருக்கார், உலகத்திற்கு பெரும் தலைவராக இருக்கிறான். பெரும் தலைவர் முட்டாளாக இருப்பார், அதனாலதான் அவருக்கு வால் அறிவன், சர்வஜன் அப்படின்னு பேர். சர்வஜனாக இருக்கிறான், சர்வகதனாக இருக்கிறான். அவன் உன்னுடைய ஹிருதயத்திலும் இருக்கிறான். அதான் அங்க ரொம்ப முக்கியம். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இந்த டெஸ்டமெண்ட் டேன்னு ஒண்ணு வரும், அன்னைக்கு போய் அவரெல்லாம் நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். அன்னைக்கு இருக்கு நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு இல்ல. நம்மளோட தர்மத்துல அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. எப்போதும் எங்கேயும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அந்த எங்கேயும்ங்கிறது நானும் சேர்த்ததுதான். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், இறைவன் இல்லாத இடம் என்பதே இல்லை. அப்படி இருக்கிறதுனாலதான் அவன் பெரும் தலைவனாக இருக்க முடியும். எப்படி சர்வலோக மகேஸ்வரனாக இருக்க முடியும்? மகேஸ்வரன் அப்படின்னா என்ன? மகிமை வாய்ந்த ஈஸ்வரன். இந்த மகிமை வாய்ந்த ஈஸ்வரனுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கணும் அப்படின்னா எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை இருந்தா தானே அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த தன்மை அவனுக்கு அதனாலதான் வால் அறிவன் அப்படின்னு சொன்ன. நீ அவனை தெரிஞ்சுக்கலன்னா நீ இன்னும் படிச்சு என்னப்பா புண்ணியம் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அதனால லோக மகேஸ்வரன் அப்படின்னப்ப 3 விஷயம் சொல்லியிருக்க. இந்த இறைவனை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையே? நான் அவரை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவேன், ராமநவமி கொண்டாடுவேன், சஷ்டி கொண்டாடுவேன், நான் எல்லாமே பண்றேனே. அப்ப அதெல்லாம் அவர் பிறந்தது, அவருடைய பர்த் ஸ்டார் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. புரிஞ்சுக்கணும், இந்த விவகாரத்துல வைத்திருக்கக்கூடிய தர்ம விஷயங்கள் இதெல்லாமே நம்மளுடைய பக்குவத்திற்காக. அறுதி உண்மை அப்படிங்கிற விஷயத்துல அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படின்ற அந்த பாரம்பரிய உண்மை அப்படிங்கிற அந்த சத்தியத்துல நம்ம நின்று பார்க்கும் பொழுது அவருக்கு பிறப்பு என்பது கிடையாது. இது கிருஷ்ணராக பிறந்தது, ராமராக பிறந்தது. ராமராக எது பிறந்ததுன்னா அந்த பரம்பொருள் பிறந்தது. பரம்பொருளுக்கு பிறப்பு கிடையாது. அது ஒரு உருவத்தை தன்னுடைய மாயையினால எடுத்துக்கொண்டு வந்தது. அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால இங்க பரம்பொருள் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது தூய உணர்வுக்கு பிறப்பு கிடையாது. அது அனைத்தையும் அறிந்ததாக இருக்கிறது, அனைத்து அறிவும் அதனுள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது எல்லாவற்றுக்கும் பெரும் தலைவனாக இருக்கிறது, லோக மகேஸ்வரன் அப்படின்னு. அப்ப நாம பண்ணக்கூடிய இந்த பூஜா விதானங்கள் எல்லாமே மனப்பக்குவத்திற்காகன்னு புரிஞ்சுக்கோங்க. மனம் பக்குவப்பட்டுதான் ஆகணும். அதனால நான் இப்ப இது படிச்சுட்டேன், இனிமே அவர் அவர் அஜம், அவர் அனாதி, அதனால அவருக்கு நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படிதானே அப்படின்னு அப்படிலாம் இல்ல. அந்தந்த டயத்துல அந்தந்த பூஜைகள் எது பண்ணணுமோ நம்மளுடைய வீட்டு முறை எப்படியோ அப்படி பண்ணி கொண்டுதான் இருக்கும். அதுதான் மனசை பக்குவப்படுத்தும். அதுதான் நம்மள வெளி விஷயங்கள்ல போகாம இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்க வைக்கும். இறைவனுடைய சிந்தனைன்னு சொன்னா இறைவனுடைய உபதேசங்களில் நம்முடைய சிந்தனை நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு பகவான் அதனாலதான் முன்னாடி சொல்றார், அபிச்சேதசி பாபேபியக சர்வேபிய பாப கிருத்தமா. என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லப்பா, சர்வம் ஞான பிளவேனைவ ருஜினம் சந்தரிஷ்யசி. ஞானம்ங்கிற தெப்பத்துல ஏறி அவன் போயிட்டான்னா அதுல கடந்துடலாம், அந்த பாப்ப கடலை அவன் கடந்துடலாம். அந்த ஞானம்ங்கிற தெப்பம் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் படிச்சாதான் நமக்கு புரியும் இறைவன் எப்படி இருக்கிறார். இந்த இந்த 3 ஸ்லோகங்கள் பார்க்கிறோமே, இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகாஸ், இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு 9வது அத்தியாயம் படிக்கும் போது சொல்லியிருக்கேன்.
எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுதும் அது அதிகாரி யாரு, யாரை நோக்கி அதை சொல்லப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அது எதுக்காக சொல்றார், என்ன என்னத்துக்காக, என்ன பர்பஸ்க்காக அந்த அந்த விஷயத்த சொல்றார் அப்படிங்கிறதையும் சொல்றார். என்ன விஷயத்த சொல்ல போறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார். அதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறதையும் சொல்றார். நம்ம 9வது அத்தியாயத்திலையும் இது போல எடுத்து பார்த்தோம். நம்ம ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படிங்கிற அந்த தலைப்பை எடுத்து பார்க்கும்போது இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, முதல் ஸ்லோகத்துல பிரியமானாய அப்படிங்கிறது. பிரியமானாயங்கிறது பிரியத்தோடு கேட்கக்கூடிய, மகிழ்ச்சியோடு கேட்கக்கூடியவன் தான் அதிகாரி. இப்ப பகவானுடைய விபூதிய சொல்ல போறார். நான் இப்படின்னு சொன்னேன். அவன் வந்துட்டார், பெருசா பீத்துறாரு பாரு ஒரே அப்படின்னு சொல்றவனுக்கு சொல்லல. அப்படியா அப்படியா அப்படின்னு பகவானை பத்தி கேட்கணும்ன்ற ஆசையோட வரவனுக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். அவன் தான் அதிகாரி. அது 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 எதுக்காக சொல்றேன்னா அவனுக்கு நன்மைக்காக. அந்த உபதேசம் எதுக்குன்னா அவனுக்கு நன்மைக்காக. அவன் ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டு இருக்கான், பிரியத்தை பிரேமையோட இருக்கான். அந்த பிரேமை இன்னும் வளரும். அது அப்படியே பிரேமை அவனுடைய அவனுடைய எண்ணங்கள் பூராவும் நிலைச்சு இருக்கணுமா வேண்டாமா, நிறைய டைம் அவனுக்கு அது இருக்கணும், லாங்கர் டியூரேஷன் இருக்கணும்னா அந்த பெருமை தெரிய வேண்டாமா, அதுக்காக. அதனால அவனுடைய நன்மைக்காகவும் புத்தி எங்கேயான போகாம இருந்து பகவான் காலடியில இருக்கணுமே, அதுக்காக. நம்மளோட இதுல சொல்ல போனா, வெரி ராவா சொல்ல போனா அது அப்படித்தான். அப்ப என்ன சொல்றார், பரமம் வச்சக, அதுதான் விஷயம். இந்த அவருடைய சொற்கள், மேலான சொற்கள் எதற்காக சொல்றாரு இது அப்படி, என்னுடைய விபூதியை பத்தி சொல்ல போறேன், என்னுடைய பெருமையை பற்றி சொல்ல போகிறேன், நான் எங்க எப்படி இருக்கேங்கிறத பத்தி உனக்கு நான் கிவிங் யூ மை ஃபுல் ஐடென்டிட்டி நவ். அதுதான் விஷயம். அப்ப அவனுக்கு இன்னும் ஆசையா இருக்கு கேட்கறதுக்கு, எப்படி என்ன எங்கெல்லாம் இருக்காரு அப்படின்னு கேட்கணுமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கிளப்புறாரு அவர். சரி, எதுக்காக சொல்றேன்ப்பா, வாட் இஸ் த பிரயோஜனம் அப்படின்னு இங்க சொல்லிட்டாரு. 3வது ஸ்லோகத்துல 1 2 3 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு, சர்வ பாப்பை பிரமுச்சியத்தை, எல்லா பாபமும் போயிடும். பகவானுடைய பெருமைகளை அவனுடைய லீலைகளை கேட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ எல்லா பாபமும் போயிடும். இத கூட நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஏன் நமக்கு போறது பாப்பம் இல்லைன்னா அந்த நேரத்துல புத்தி எங்கேயோ போயிட்டு இருக்கும். அது ஒரு பாபத்தையோ ஒரு புண்ணியத்தையோ சேர்த்துன்னு உட்காந்துருக்கும். எதை சேர்த்தாலும் நமக்கு இதுதான் பிரச்சனை தான், கிரைசிஸ் தான் நமக்கு. அதுக்கப்புறம் அதை தீர்க்கறதுக்கு நம்ம பிறவிதான் எடுக்கணும். இது என்ன பிரச்சனையே, பகவானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல ப்ராப்ளமே கிடையாது. அதனாலதான் சொல்றார், இதை யாரு தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அறியாமையே இருக்காது, மனசுல ஒரு சஞ்சலமே இருக்காது. நான் இங்க போறதா அங்க போறதா, எந்த இதுக்கு போய் என்ன பண்றது, நான் நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, எதுவுமே தோணாது. ஏன்னா ஃபுல்லா என்கிராஸ் ஆயிருக்கு இந்த பகவானுடைய விபூதியை பத்தி சிந்திக்க அதுலயே ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கு மைண்டு. அதனால அசம்மூடக, அவன் அறியாமை இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. அதுதான் பிரயோஜனம். இதுல சொன்னார், இப்பதான் நம்ம 9வது அத்தியாயத்துல பார்த்தோம். அபிச்சேக்ஷு துராச்சாரக பஜதே மாம் அனன்யபா, ரொம்ப துராச்சாரம் பண்ணி கொண்டிருக்கான், ரொம்ப கெட்டவன் பாவம். ஆனா கூட அவன் என்னை உள்ளபடி தெரிந்து கொண்டான், என்னை தனக்கு வேறாக இல்லாமல் என்னை உள்ளபடி தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னால் சாதுரேவச மந்தவியர், அவனை நான் நல்லவன்ற லிஸ்ட்ல தாயா வைப்பேன். சம்யக் வியவசிதோகி சக, அவன் அதுலயே நிலைத்து இருக்கிறான் இல்லையா, அதனால நான் அவன் கெட்டவனா இருந்திருந்தாலும்னு போடுறேன், புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி கெட்டவனா இருந்திருந்தாலும் அவன் எப்ப எனக்கிட்ட வந்துட்டானோ, எப்ப என்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு என் மீதே அவன் தன்னுடைய எண்ணங்களை வைக்கிறானோ, இந்த இடத்துல என்னன்னா அந்த அந்த இறைவனுடைய பிரதிமாவை நினைக்க கூடாது, ஃபார்ம் இல்ல, என்னன்னா இறைவன் உபதேசித்திருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இறைவனை ஒரு உருவத்தில் அடக்கி பார்ப்பது என்பது நம்மையும் லிமிட் பண்ணிக்கிறதுக்கு சமானம். நாமளும் லிமிட்டெட் இல்லை, இறைவனும் லிமிட்டெட் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான பாடம். அடுத்தது என்ன சொல்ற, இந்த 4 5 2 ஸ்லோகத்திலையும் பகவான் ஒரு, இப்ப நமக்கு இதெல்லாம் வருது இல்ல, லாங்கா வீடியோ போட்டா 3 நிமிஷத்துக்கு மேல போட்டா பெரிய வீடியோ, 3 நிமிஷத்துல அந்த விஷயத்த சொன்னா அதுக்கு பேரு ரீலுங்கிறாங்க இல்லையா. பகவான் இப்ப ஒரு சின்ன ரீல் காட்டுற, என்ன ரீல்னா இதுக்கு அப்புறம் வரப்போறது ஒரு பெரிய வீடியோ பண்ண போறார். தன்னை அப்படியே ஒரு வீடியோகிராஃபிக்கலா பார்த்தோம்னா அவ்வளவு பிரம்மாண்டமா சொல்ல போறார். அத முதல்ல ஒரு ப்ரீலூட் கொடுத்துடுறார். இந்த 4 5 2த்துலயுமே 6 கூட ஒரு ப்ரீலூட் கொடுத்துடுறார். நான் இந்த மாதிரி இருக்கேன் பாத்துக்கோ,
அப்படின்னு. புத்திஹி அறியும் திறமை. இந்த படிக்கலையோ படிச்சுடும். புத்திர் ஞானமசம்மோக க்ஷமா சத்யம் தம ஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவ ச. புத்திஹி அறியும் திறமை, ஞானம் அறிவு, அசம்மோக மயக்கம் இன்மை மதி மயக்கம் இன்மை, க்ஷமா பொறுமை, சத்தியம் வாய்மை, தமக புலனடக்கம், ஷமக மனவடக்கம், சுகம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்பம், துக்கம் துன்பம், பவக தோற்றத்திற்கு வந்துள்ள இருப்பு, அபாவக தோற்றத்திற்கு வராத இன்மை, பயம் ச அச்சமும், அபயம் ஏவச்ச அச்சமின்மையும். இது பாதியில நிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல இது கம்ப்ளீட் ஆகும். அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது ஃபுல் இதுவா புரியும். இது 2 ஸ்லோகமா பிரிச்சு இருக்கு. அர்த்தம் இதுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு அதுக்கான கதவுரை படிப்புரை பார்க்கணும். இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற? அறியும் திறமை, அறிவு, மதிமயக்கமின்மை, பொறுமை, வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம், வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்பம் துன்பம், தோற்றத்திற்கு வந்துள்ள இருப்பு, தோற்றத்திற்கு வராத இன்மை, அச்சம் அச்சமின்மை. இத்தனை விஷயம் சொல்லியிருக்க. இங்க என்னன்னா, நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீ இன்டலெக்சுவலோ இல்ல எமோஷனலோ என்ன வேணா நீ கிளாசிஃபை பண்ணு. உனக்கு தகுந்த மாதிரி நீ எப்படி வேணா கிளாசிஃபை பண்ணு. எல்லாமே நான் தான். என்னிடம் இருந்துதான் அவை அனைத்தும் வந்தது. என கண்ணியமாக இங்க ஒரு விஷயம் கிடையாது. மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. 7வது அத்தியாயத்துல படிச்சு. எனக்கு கண்ணியமா ஒரு விஷயம் கூட கிடையாது. இப்போ அது ஒரு விஷயத்தையா சொல்றாரு நமக்கு. இதெல்லாம் என்னன்னா நம்ம திங்க் பண்றதுக்கு நம்மளுக்கு சௌரியமான ஒரு ஸ்லோகா. இப்படி இருக்கார் பகவான், இப்படி இருக்கார் பகவான். இதை தெரிஞ்சுட்டா நான் எனக்கு என்ன இது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தின் மீதுமே நமக்கு ஒரு இந்த அப்ரோச் இருக்காது. ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அப்ரோச் இருக்காது. சில பேர் இருப்பாங்க, எவ்வளவு ஒரு உசந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதுல கொண்டு வந்து ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அது விஷயத்துல இருக்கிற குத்தமோ கொண்டு வந்து கொடுத்தவங்க மேல இருக்கிற குத்தமோ ஆக மொத்தத்துல அவங்களுக்கு குத்தம் சொல்லணும். அந்த மாதிரியான புத்தி, அந்த எண்ணங்கள்லாம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பகவான் தான் எல்லாமேங்கிறத பிக் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கிறச்சே நமக்கு எந்த பொருளையுமே நம்மளால டிஸ்கார்ட் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்திலையும் நாம தெய்வீக தன்மையை பார்க்க கற்றுக்கொள்ளும். இந்த அத்தியாயமே அதுக்குதான். நம்மளோட பார்வையை கம்ப்ளீட்டா மாத்துறாரு பகவான். நீ என்ன தனித்தனியா பார்த்து கொண்டிருக்கிறாய். அவன் இவன், அவனுக்கு அது பேரு, இவனுக்கு இது பேரு, இந்த நாட்டுக்காரன், இந்த தேசத்து, இந்த இது மதத்துக்காரன், நீ என்ன தனித்தனியா பார்த்து கொண்டிருக்கிறது? நான் சொல்றேன், உனக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடு, எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேங்கிறத உனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ல போறேன் பார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு இவர். இப்போ புத்திஹி புத்திஹி அப்படின்னு சொன்னா சூக்ஷ்மமான விஷயங்களினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதுதான் புத்தி அப்படின்னு சொல்றார். அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் என்பதுதான் புத்தி அப்படின்னு ஆதிசங்கரர் இதுக்கு விளக்கம் தரும். சூக்ஷ்மமான விஷயம் நமக்கு வெளியில பார்க்கும் பொழுது கிராசல் லெவல்ல சில விஷயங்கள் தெரியும். பருப்பொருளான சில விஷயங்கள், அதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. அந்த சூக்ஷ்மமான விஷயங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு புத்தி தீட்டப்படும் அப்படின்னு படிக்க படிக்க அது அந்த புத்தியா யார் இருக்கும்? அப்படி யார் இருக்கிறதுன்னா நான் தான்ப்பா அந்த புத்தி. ஒருத்தர் ரொம்ப சூக்ஷ்மமா திங்க் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனை நம்ம எப்படி சொல்லுவோம்? நல்லா அழகா இது பண்றாரு, அவர் அனலைஸ் பண்றாரு, இஸ் a genius in this subject அப்படின்னு சொல்லு. அந்த ஜீனியஸ்ங்கிறது அவன் கிடையாது, அவன் பகவானுடைய விபூதி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சு. சில பேருக்கு ரொம்ப அழகா பாட்டு பாட வரும், ராகத்தை கண்டுபிடிக்கிறதுல சில பேர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். ராகத்துடைய நுணுக்கங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப நுணுக்கம் தானே. அந்த நுணுக்கமான விஷயங்கள்ல அறிவு நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சாமர்த்தியம், அது சாமர்த்தியம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கெப்பாசிட்டின்னு சொல்றோம். அதைத்தான் புத்தி அப்படிங்கிறார். அது நான் தான், வேற யாரும் இல்லை. இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி இருக்காருன்னா நாம அவரை எப்படி பார்க்கணும்னா பொறாமை கண்களோட பார்க்க கூடாது.
பகவானுடைய விபூதி எப்படி வெளிப்படுறது பாரு, என்னமா செஸ் ஆடுறான் அந்த பையன், இந்த பொண்ணு. அப்படித்தான் நம்ம அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், அவன் எந்த ஊர்க்காரன், அதெல்லாம் பார்க்காம, அதுதான் வேற்றுமை. அவனுடைய அந்த அறிவு பகவானுடையது, அந்த சாமர்த்தியமானது பகவானுடையது, அப்படி பார்க்கிறது. அப்போ அதுதான் பகவான் தன்னை இப்படித்தான் வெளிப்படுத்துறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது என்ன சொல்றார்? ஞானம் அப்படிங்கிறார். ஞானம் அப்படின்னா பொதுவான அர்த்தம் என்ன? அறிவு இல்லையா? ஞானம் இஸ் ஈக்குவல் டு அறிவு தான். இங்க என்ன சொல்றார் ஆதிசங்கரன்னா, இந்த ஆத்மா சம்பந்தமான ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுவது, அந்த அறிவு, அந்த அறிவு யாருக்கு இருக்கோ அந்த அறிவே நான் தான் அப்படிங்கிறார். ஞானம் தான் நானுங்கிறார். அப்போ என்னன்னா, நாம இத படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதை படிக்கிறோம்? நான் இப்ப அதுக்குதான் சொல்லிட்டே இருக்கேன். என்னைன்னு சொல்லும் போதும், நான் சொல்லும் போதும் ஃபார்ம்ல வராதீங்கன்னு சொல்றேன் இல்லையா? ஃபார்மை பிடிச்சுக்காதீங்கன்னு இங்க பகவானே சொல்லிட்டார். ஞானம்ங்கிறது நான் தான். நீ அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிற ஆத்ம வித்யை, ஆத்மாவை பற்றிய அறிவு, பிரம்ம ஞானம், பிரம்ம வித்யை, எப்படி வேணா நேம் போட்டுக்கோ, நான் தான் அது. நான் தான் உனக்கு அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவை கொடுக்கிறேனே, அது நான் தான் அந்த மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவும் நான் தான். என்னை பற்றிய அறிவைத்தான் நீ படிக்கிறாய். அப்ப அறிவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அடுத்தது சொல்ற. அப்புறம் என்ன சொல்றார்? அசம்மோக அப்படின்னா, மோகம் அப்படின்னா மயக்கம்னு அர்த்தம். மயக்கம்னா முடிவெடுக்க முடியாத தன்மை. இல்ல இவங்களும் நல்லவங்கதான், அவங்களும் நல்லவங்கதான், அவங்க சொல்றதும் கரெக்ட் மாதிரிதான் தெரியுது. இந்த இவரு ஒரு பட்டிமன்றத்துல சொல்லுவாங்க, இவங்களும் நல்லவங்கதான், அவங்களும் சொல்றது கரெக்ட் தான், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது நமக்கு என்ன முடிவு சொல்றது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமைதான் அந்த மயக்கம், மோகம். இங்க என்ன சொல்ற? சம்மோகம்னா நல்லா மயக்கமா இருக்கிறது. நம்ம அர்ஜுனன் விஷாத யோகத்துல முதல்ல அவனுக்கு இருந்த பிரச்சனை சம்மோகம் தான். அவனோட ஃபர்ஸ்ட் பிரச்சனையே சம்மோகம்ங்கிறது. என்ன பண்றதுனே தெரியல அவனுக்கு. கண்டபடி உணர்றான், பாபம் வருங்கிறான், அப்புறம் நான் இது சண்டை போட மாட்டேங்கிறான், அப்புறம் எனக்கு இது தர்மமே இல்லைங்கிறான், என்னென்னத்தையும் உணர்றான். அப்ப அது எதனால சொல்றான்னா, சரியான முடிவெடுக்கும் திறமை இல்லாத. பகவான் என்ன சொல்றார்? அசம்மோக நான், நல்ல தீர்க்கமா யோசிச்சு ஒரு குழப்பமும் இல்லாம முடிவெடுக்கக்கூடிய அந்த திறமை இருக்கே, அதான் நான். அப்ப ஒருத்தருக்கு அது இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல நமக்கே அப்படி ஒரு விஷயத்த நாம அப்படி எடுத்துட்டோம், அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. நான் எடுத்தேன் பாரு ஒரு டிசிஷன் அப்படின்னு. அது எதனால வந்ததுன்னா பகவானோட விபூதியினால வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கும். பகவானோட விபூதி அப்படி வெளிப்படுகிறது. நான் அந்த மாதிரி ஒரு ஒரு நீட் அண்ட் நைஸ் டெசிஷன் எடுக்கிற ஒரு குழப்பம் இல்லாத புத்தியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது என்ன சொல்ற? க்ஷமான்னு சொன்னா பொறுமைன்னு. இந்த பொறுமை அப்படிங்கிறது எது நோக்கி எனக்கு பொறுமை இருக்கணும்? பொறையுடைமை, அதிகாரம், கேர் ஆஃப் பொறையுடைமை. நீங்க நான் திருப்பி திருக்குறள் கிளாஸ் எடுக்க போறது இல்லை. பொறையுடைமையில என்ன சொல்லியிருக்கோ அவ்வளவையும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கு. முக்கியமா மரப்பினும் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நீ பொறுத்துக்காம போ, மறந்து தொலை அந்த விஷயத்த, முற்று. அதுக்கு எதுக்கு கிளீன்ஸ் பண்ணிட்டே உட்காந்துருக்கணும்? வேண்டவே இல்லை, நாட் அட் ஆல் நெசசரி. முக்கியமா எந்த இடத்துலன்னா, யாராவது நம்ம ரொம்ப திட்டாங்கன்னா, நல்லதுப்பா, நானே நிந்த பண்ணிட்டு இருக்கேன் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம், நீ நிந்த பண்ண, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு பேசாம போயிட்டே இருக்க வேண்டியதான். இது மாதிரியே ரமணர் சொல்லுவாராம், நல்லதா போச்சு நானே திட்டின்னு தான் இருக்கேன், அவனும் திட்டினா நல்லதா போச்சு அவனும் திட்டட்டும் அப்படின்னு. இந்த பொறுமைங்கிறது அப்படிதான். பொறுமைங்கிறது நம்மள புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, அது நம்மள கொஞ்சம் கூட பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு அந்த அந்த க்ஷமா, அந்த பொறுமை டு த பெஸ்ட் இருக்கோ, அது பகவானுடைய விபூதி. பகவான் அந்த பொறுமையாக இருக்கிறார். என்கிட்ட பொறுமை இல்லைன்னா நான் பகவான்கிட்ட தான் வேண்டிக்கணும், பகவானே நீங்க தானே பொறுமையா அப்ப இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த இதுல, அதனால நீங்க எனக்கு பொறுமையை கொடுங்க, உங்களோட விபூதியில தூண்டு கொடுங்க எனக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். வேற வழி கிடையாது. அப்போ பகவான் இன்னும் சொல்ல போனா, இந்த கோபம்ங்கிறது எதனால வருது? பொறுமை போறதுனால வருது. பொறுமை போறதுனால என்ன பண்றோம்னா, யாராவது நம்மளை திட்டாங்கன்னா நம்ம எப்படியாவது ரிட்டாலியேட் பண்ணி மறுபடியும் தீட்டுறேன் பாரு அப்படின்னு நம்மளால முடிஞ்சதெல்லாம் நம்ம பண்ணி பாக்குறோம். எதர் பிசிக்கலி ஆர் மென்டலி. இந்த பிசிக்கல் பண்றதை விட மென்டல் பண்றது ரொம்ப டேஞ்சர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது போகவே போகாது, உட்கார்ந்துருக்கோம் வாசனையாட்டம். வேற எப்பயாவது ஒரு விஷயம் வந்தாலும் திரும்பி வரும். அதனாலதான் நான் சொல்றேன்,
இந்த பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனை நன்று எனக்கு பிடிச்சதுன்னு ஏன் சொல்றேன்னா, அது வாசனைக்கே போகக்கூடாது. அது போய் செட்டிலே ஆகக்கூடாது மைண்ட்ல. அப்பவே கழட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்ப ஏன்னா அது இல்லைன்னா அது வந்து கோபமா டெவலப் ஆயிடும். அந்த கோபத்தினால வார்த்தைகள் வரும். வார்த்தைகள்னால பாவம் வரும். சோ அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது. அதுவா நான் தான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். பகவானுடைய பொறுமை தான் நம்ம கிட்ட நல்ல பொறுமை இருக்குன்னா அது பகவானுடைய விபூதியினால அவருடைய அனுகிரகத்தினால அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சத்தியம் அப்படிங்கிற சத்தியம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த வந்து நான் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேனோ இது ஆதிசங்கரர் கொடுக்கிற விளக்கம். ஒரு விஷயத்த நான் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேனோ அதே மாதிரி உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன படிச்சேனோ நான் என்ன கேட்டேனோ நான் என்ன அனுபவிச்சேனோ அத மாற்றாம கொஞ்சம் கூட அதுக்கு விருத்தம் இல்லாம உங்கள்கிட்ட சொல்லணும். உங்கள்கிட்டனா இன்னொருத்தர்கிட்ட ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட பேசறச்சே ஒரு விஷயத்த உள்ளது உள்ளபடி சொல்லணும். அவ்வளவுதான். இதுதான் சத்தியம் அப்படிங்கிற நமக்கு சத்தியம் வாய்மை அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. வாய்மை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உள்ளது உள்ளபடி சொல்றேன் அப்படிங்கறதுனால அவனுக்கு ஏதாவது கெடுதல் வர மாதிரி பேசக்கூடாது. அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த இடத்துல திங்க் பண்ணும்போது அதையும் சேர்த்து திங்க் பண்ணும். அதனாலதான் முதல் 3 குறள்கள் வாய்மையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெபினிஷன். பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என 2வது டெபினிஷன். 3வது இதை டிசைட் பண்ண வேண்டியது நீதானே தவிர இன்னொருத்தன் கிடையாது. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அந்த கனெக்ஷன் நமக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த உண்மை நன்மை தருமா இல்லையாங்கிறதும் எனக்கு தான் தெரியும். அதனால சத்தியம் அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடி எடுத்து உரைப்பது. இதை ஏன் சத்தியத்தை வந்து நான் தானே சொல்றேன்னா ஒரு விஷயம் இருக்கிறபடி சொல்றது அப்படிங்கிறது இறைவன் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தர்மத்தினுடைய நியத்தி அது. இங்க என்ன நியத்தி இருக்கோ அதைத்தான் நம்மளால சொல்ல முடியும். நான் ஏதோ ஒண்ணு கற்பனையாலலாம் ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னா என்ன அது பொய். அவ்வளவுதான். கற்பனை என்பது பொய். இந்த நியத்தியை உள்ளது உள்ளபடி சொல்றேன் அப்படின்னா அப்ப நான் இறைவன் நியத்தி ஏற்படுத்தியிருக்கார் அதைத்தான் நான் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றேன். அதனால அது இறைவனுடைய விபூதியாக சொல்லப்படுகிறது. உள்ளது உள்ளபடி பேசுறதுங்கிறதே இறைவனுடைய விபூதி. இதெல்லாம் படிச்சுட்டோம்னா பேச மாட்டோம் அதிகமா. பேச்சு குறைஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாதகனுக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன தெரியும்? இந்த அத்தியாத்ம கல்வியில ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறான், ஆழ்ந்து உண்மையிலேயே விரும்பி படிக்கிறான் அப்படின்னு சொன்னா முதல் சேஞ்ச் என்ன தெரியணும் அப்படின்னா பேச்சு குறையத்தான். ஃபர்ஸ்ட் என்ன ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற விஷயம் புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் புரியும். இங்க பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. நத்திங் ஹேஸ் எ வேலிடிட்டி அப்படின்னு புரிஞ்சிடும். பேசினா இந்த சாஸ்திரத்தை இறைவனை பற்றி பேசு, இல்லைன்னா வாயை மூடிட்டு உலக விஷயங்கள்ல என்ன நேத்திக்கு குண்டு போட்ட இடத்துல இன்னைக்கு வேற ஏதோ ஒண்ணு நடக்கிறது. நேத்திக்கு பார்ட்டி நடந்த இடத்துல இன்னைக்கு குண்டு போடுறது. நேத்திக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்ல. யாரை பத்தி பேசுறது? என்ன பேசுறது? ஒரு சத்தியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தை எத்தனை நேரம் பேசுறது? ஆனா அதைத்தான் நீங்க பாத்தீங்கன்னா they are minting money by speaking. நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தெரியறது. இட்ஸ் ஓகே. அதுதான் உலகம். உலகமும் எது பகவானுடைய சிருஷ்டி இப்படித்தான் இருக்கும். அது அங்கேயும் அவர் தான் இருக்கார். அடுத்தது தமக. தமகன்னு சொன்னா என்ன அர்த்தம்? புலனடக்கம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5 வகை தெரிந்தார் கட்டே உலகு. இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்கே இததான் கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்தினாதான் நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்கும். அந்த கட்டுப்பாடு இருக்கே அதுதான் பகவானுடைய விபூதி. தமக அது என்னுடைய விபூதி அப்படிங்கிற பத்தி நிறைய பேசிட்டோம். நம்ம தத்துவபோதத்துல பேசுறோம், திருப்பி அதேதான் பேசிட்டு இருக்கோம். அதனால நான் ரொம்ப விளக்கல. உங்களுக்கு தெரியும் இது இவ்வளவு நாள் நம்ம இதுல நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொன்னதுனால ரொம்ப விளக்கல. ஷமக. ஷமக என்னது? மன அடக்கம். மனதை விஷயங்களை நோக்கி மனம் போகக்கூடாது. விஷயம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் கூட அந்த விஷயங்களை நோக்கி மனம் போகக்கூடாது. அப்படிப்பட்ட மனம் எதுன்னா அது பகவானுடைய விபூதி. பகவான் அப்படிப்பட்ட மனமாக இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் வாச்சுதுன்னா அப்பா பகவான் வந்து எனக்கு அவ்வளவு பிளஸ் பண்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் நமக்கு நிறைய பிளஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது சுகம் துக்கம். இந்த சுகம் துக்கம்ங்கிறது எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு சுகம், இஷ்ட பிராப்தி. அப்ப நமக்கு சுகம் வந்துடுறது. துக்கம்ங்கிறது என்னது? அனிஷ்டம் கிடைச்சதுன்னா அப்ப துக்கம் வருது. அனிஷ்டம்னா என்ன? எனக்கு வேண்டாது, வேண்டாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து திணிக்கிறாங்கப்பா, ஐயோ தொந்தரவா இருக்கு அப்படின்னா அது துக்கமா இருக்கு. அப்ப சுகம் துக்கம் இது ரெண்டுமே பகவான் தாங்க. நான் தான் சுக்கமாவும் இருக்கேன், நான் தான் துக்கமாவும் இருக்கேன். இது அப்ப என்ன இது சொல்றது மூலமா என்ன சொல்ல வர்றார் பகவான்? சுக்கத்தையும் துக்கத்தையும் ஒன்னா பாரு. சுகம் வந்த உடனே நீ கடந்து குதிக்காத, துக்கம் வந்த உடனே ஓன்னு அழாத. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இல்ல. சுகமும் ஒரு சூழ்நிலையை சார்ந்தது, துக்கமும் ஒரு சூழ்நிலையை சார்ந்தது. இந்த மனம் அந்த சூழ்நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இறைவனுடைய திருவடி தாமரையில் இருக்கும் பொழுது இது ரெண்டுமே அர்த்தமற்றதாக போகிறது. அதான் உண்மை. அப்ப என்ன, எப்படி அபிராம பட்டரை தூக்கி இந்த நெருப்பு எரியிற இடத்துல கொண்டு வந்து தொங்க விடுறார். சுகமா இருக்குமா துக்கமா இருக்குமா யோசிச்சு பாருங்க. சுக்கமா சுக்கம் வருமா துக்கம் வருமா? அந்த நேரத்துல உடம்புக்கு துக்கம் தான். ஒரே தீ நெருப்பு, எப்ப வேணா அதுல அறுந்து போய் விழுந்துட்டாருன்னா என்ன பண்றது? அது வேற அவன் அறுத்துட்டு வேற இருக்காங்கிறான். அப்ப அது அவனுக்கு ரொம்ப துக்கம் ஏற்படுற சமயத்துல அவர் என்னமா பாட்டு பாடுறாரு? 10 100 பாட்டுலயும் அப்படியே அம்பாளை பிழிஞ்சு எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. காட்டங்கத்தை நீ அவ எடுத்து வீசடிச்சு அது அந்த 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 ஒளியை பத்தி அப்படி பாடுறாரு. எப்படி பாட முடியும்? அது மனம் இதற்கு உட்பட்டது அல்ல அப்படிங்கிறது எல்லாம் சாட்சி நமக்கு. இப்ப சுகம் துக்கம் இது ரெண்டுமே இருமைகள், மாறி வந்து கொண்டே இருக்கும். அந்த சுக்கமும் துக்கமுமாக நானே இருக்கிறேன், இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இதுல சொல்றார் திருவாசகத்துல, வேற சிவபுராணத்துல சொல்றார். இன்பமும் துன்பமும் எப்படி இன்பம் துன்பம் இல்லான் உள்ளான் எப்படி இருக்க முடியும்? யார் இறைவனை மனதிலேயே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அது அந்த இன்பத்தினால் அல்லது துன்பத்தினால் எந்த பாதிப்பும் இல்லை. முக்கியமாக துன்பத்தினால் எந்த பாதிப்பும் இல்லை. நாம சேர்த்துக்கணும், இன்பத்தினாலும் பாதிக்கப்படாதே, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப ரெண்டுமே பகவானுடைய பிரசாத புத்திய வளர்த்துக்கிறது. நான் எனக்கு எது கிடைச்சாலும் அது பகவானுடைய பிரசாதம் தான். இன்னைக்கு கிளாஸ் மகா மட்டமா உட்கார்ந்தா அப்படியே கொட்டாயா வருது, தூக்கமா இருக்கு, பகவானுடைய பிரசாதம். இன்னைக்கு அமோகமா சூப்பரா சான்ஸே பகவானுடைய பிரசாதம். எல்லாம் பகவானுடைய பிரசாதம். நமக்கு எது கிடைச்சாலும் அப்ப சுகம் துக்கம் எல்லாமே பகவானுடைய விபூதி தான் அப்படிங்கறத சொல்ற. பவகன்னு சொன்னா உற்பத்தி, பிறப்பு அப்படின்னு அர்த்தம். தோற்று இங்க என்ன நான் சொன்னேன்? இதுல தோற்றத்திற்கு வந்துள்ள இருப்பு அப்படின்னு சொன்னேன். தோற்றம்னா என்ன? பிறக்கிறது, ஒரு விஷயம் உற்பத்தி ஆகிறது. இங்க என்ன சொல்றாரு பகவான்? நாம ஒரு குழந்தைய தோற்றுவிக்கிறோம், பிறக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த சுவாமிஜி அழகா சொல்லுவார், தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி, the child is not from you, it is through you. அது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை உன்னிடமிருந்து வரவில்லை, உன் மூலமாக வந்தது. நீ ஜஸ்ட் ஒரு சேனல் தான். அது எங்க இந்த பிறப்பு யாரால நடக்கிறதுங்க? பகவானால நடக்குது. பகவான் பண்றது அந்த பிறப்பு. அதனால பவக, அவர்தான் அந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கிறார். இந்நாருக்கு இந்த மாதிரி இந்த டயத்துல இப்படி ஒரு குழந்தை வரணும், இந்த ஜீவன் இப்படி போய் இங்க பிறக்கணும், யார் டிசைட் பண்றா? இது நம்ம இது கூட எடுத்துக்கலாம். லௌகீகமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா பார்க்கிற விஷயத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் தோன்றி அது ஒரு இன்னோவேஷனா வரும். அது ஒரு புது பிறப்பு, அது ஒரு உற்பத்தி. அங்க அந்த உற்பத்தி எங்கேருந்து வந்தது அப்படின்னா பகவானுடைய விபூதி அப்படி வந்திருக்கு. அப்படித்தான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை இன்னோவேஷன்ஸும் வந்திருக்கு. நாம நினைக்கிறோம் அவர் பெரிய இன்னோவேஷன் பண்ணிருக்காரு, அவர் பெரிய டிஸ்கவரி பண்ணிருக்காரு. எதுவுமே கிடையாது, எல்லாம் பகவான் தான். நம்மளுக்கு ஒரு அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா நம்ம போட்டுருவோம், பகவானுடைய விபூதி. எவ்ரி திங் இஸ் பகவான்ஸ் விபூதி. இதெல்லாம் நமக்கு வரதுனால முதல் இதுலயே சொன்னேன், இந்த விபூதி யோகத்தினுடைய முதல் வகுப்புலயே சொன்னேன், நமக்கு கர்வம்ங்கிறது துளி கூட வராது. நமக்கு என்ன இருக்கு, எல்லாம் கொடுக்கறாரு பண்றோம், அவ்வளவு. பட் பொறுப்பா பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது அபாவக. சரி, உற்பத்தி பண்றவர் அவர்னா அவர்தான் அந்த அபாவகன்னு அழிவு, டிஸ்ட்ரக்ஷன், டிஸ்ட்ராயர், லயம். இப்ப நம்ம பார்க்கிறோம், கொத்து கொத்தா குண்டு போடுறானோ, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொத்து கொத்தா குண்டு போய் விழுறதான். ஒரு ஊரே மொத்தமா அழிக்கிறான். அப்புறம் இன்னொரு டேங்கரை அழிக்கிறேங்கிறான். அப்புறம் கடல்ல இருக்கிற ஷிப்பை அழிக்கிறேங்க. எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது.
நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ பாவி படுபாவி இப்படி பண்றானே அப்படின்னு. அது யாரோடது? பகவானோடது. பகவானோட டிஸ்கிரிஷன், அவருடைய உற்பத்தி, அவருடைய லயம். அவருக்கு அதுல விருப்ப வெறுப்பு கிடையாது. இந்த மாசம் நான் ஈராக்க காலி பண்ணிட்டு தான் வந்தேன், அப்படி கிடையாது. இது நம்முடைய கர்ம வினைகள்னால ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அந்த கர்ம வினைகளுக்கான பலன் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிற விதத்துல இது பகவானுடைய விபூதிதான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. நான் எப்படி இருக்கேன், நான் உற்பத்தி பண்றவனும் நான் தான், லயம் பண்றதும் நான் தான். ஆனா அதுல எனக்கு ஒரு விருப்பு வெறுப்பு கிடையாது. நமக்கு என்ன நம்மளோட பிரச்சனை, நம்ம உற்பத்தி பண்ணது லயமாச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம மண்டை காலி ஆயிடும். நமக்கு அழுது 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 கண்ணே வீங்கி போயிடும். நான் தப்பாவே எதுவுமே சொல்லல. ஆனா ஜீவனுடைய தன்மையை சொல்றேன், அவ்வளவுதான். ஜீவனுக்கு அந்த தன்மை இருக்கு, இது பரம்பொருளுக்கு இந்த தன்மை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க போயிட்டாங்கன்னா நம்ம என்ன அழமாட்டோமா அப்படின்னு? எல்லாம் நல்லாவே அழலாம், தப்பே கிடையாது. எத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ஜீவத்தன்மை இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் தாராளமா அழலாம், பிரச்சனையே இல்லை. அதனால அது அது இப்போ டாபிக் ஆஃப் டிஸ்கஷனும் கிடையாது. அது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பவக உற்பத்தி அவர்தான், லயம் அபாவக இல்லாம போறது. ஒரு பொருள் இருக்கு அப்புறம் இல்லாம போறது. நாசத்தோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதக உபயோரப்பி திருஷ்டாந்தக துவனையோ தத்துவதர்ஷிபிகி. நீங்க மறந்துடாதீங்க அந்த ஸ்லோகத்தெல்லாம். எல்லாம் அங்க முன்னாடி சொன்னதுதான் இது திருப்பி திருப்பி வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலதான் அவரே சொல்லிட்டு பூய ஏவ மகாபாவோன்னுட்டு திருப்பி சொல்றேன் பா, கேட்டுக்கோ. பயம், பயம்னு சொன்னா எதை பத்தி பயம் எனக்கு அப்படின்னு? எனக்கு ஏகப்பட்ட பயம் இருக்கு. என் பயத்துக்கு என்ன அளவா இருக்கு? நிறைய பயம் இருக்கு ஜீவனுக்கு. எதை பத்தினா, முதல்ல என்னன்னா இன்செக்யூரிட்டி. என்கிட்ட இருக்கிற பணம் போயிடுமோ, என்கிட்ட இருக்கிற மனிதர்கள்லாம் போயிடுவார்களோ, என் மீது பிரியம் வைத்திருப்பவர்கள்லாம் என்னுடைய இருப்பாங்களா மாட்டாங்களா, முதல்ல நானே இருப்பேனா மாட்டேனா, என்னுடைய உடல் போயிடுமோ, என்னுடைய மனசு இதுவாயிடுமோ, கெட்டு போயிடுமோ, இப்படி நிறைய பயங்கள். இது மாத்திரம் இல்ல, இந்த அண்ட பிரபஞ்சத்தை பார்த்தே ஒரு பயம் இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கே, இவ்வளவு பெருசா இருக்கே, இது நமக்கு நன்மை தருமா, இது நமக்கு தீமை தருமா, எல்லா விஷயம் ஸ்கெப்டிக்கல் சொல்லுவோம் இல்லையா, எல்லா விஷயத்துலயும் ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் எல்லாம் யாருன்னா, பயம் எல்லாம் நான் தாங்கிற. பரவாயில்ல, நல்லதா போச்சு, எனக்கு பயம் அது பகவானோட விபூதி தான் அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷப்பட்டு அடுத்ததே சொல்லிடுற. அபயம் ச, அந்த பயத்தெல்லாம் நீக்கிறவன் யாரப்பா? அதுவும் நான் தான். இப்ப உங்களுக்கு புரியுறதா ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா இருமைகளும் நான் தாங்கிற. நீ எந்த இருமையை எடுத்துக்கொண்டாலும் சரி, பயம் அபயம் பவ அபாவ சுகம் துக்கம் நித்தியம் அனித்தியம் எல்லாத்தையும் போட்டலாம் நம்ம இந்த இடத்துல. எல்லாம் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்லு. அடுத்தது பார்க்கலாம். அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோதான யசோ யசஹ தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாஹ. அஹிம்சா இன்னும் கண்டினியூ பண்றேன். போன இதுல நான் முடியலன்னு சொன்னேன் இல்லையா, இங்க கண்டினியூ பண்றேன். அஹிம்சா யாரையும் துன்புறுத்தாமை, சமதா எல்லோரையும் சமமாக கருதும் மனோபாவம், துஷ்டிகி மகிழ்ச்சி, தபக தவம், தானம் தானம் கொடுப்பது, யசக புகழ், அயசக இகழ்ச்சி, பூதானாம் உயிர்களின், பிருதக் விதாகா இவ்வாறு வெவ்வேறான, பாவா அறிவு மற்றும் உணர்ச்சி பூர்வமான நிலைகள் அனைத்தும், மத்த என்னிடமிருந்தே, பவந்தி உண்டாகுகின்றன. யாரையும் துன்புறுத்தாமை, எல்லோரையும் சமமாக கருதும் மனோபாவம், மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி, உயிர்களின் வெவ்வேறான அறிவுபூர்வமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான நிலைகள் அனைத்தும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. எவ்வளவு அழகா பகவான் நம்மள அவரை பொறுத்தனர் பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நான் ஒரு அல்ப ஜீவன், எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். வேஸ்ட் இல்லப்பா, நீதான் பெஸ்ட். ஏன்னா நான் தான் உனக்குள்ள இருக்கேன். உன்னுடைய கீழ்மையான குணங்களாக இருந்தாலும், உன்னுடைய மேன்மையான குணங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் நானே அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு இல் ஃபீலிங்கே இல்லாத பண்ணிடுற. அதுதான் இந்த தர்மத்தினுடைய, இந்த சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அது நம்மள எப்பவுமே நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் பாவிகளேன்னு அட்ரஸே பண்றது கிடையாது. எப்பவுமே புண்ணியாத்மாக்கள், அமிர்த புத்திரக அப்படிங்கிறார் விவேகானந்த். எவ்வளவு அழகான வார்த்தைகள் இங்க சொல்றார். அஹிம்சா, இந்த அஹிம்சைங்கிறத ரொம்ப விளக்கணுமானா கிடையாது. ஏன்,
ஏன்னா என்ன அடிச்சா எனக்கு வலிக்கும், அந்த மாதிரி இன்னொருத்தர் அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியாதா? இது ஒரு விளக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் பகவான் இத ஒரு குவாலிட்டியா சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த அஹிம்சைங்கிறது மனிதர்களுக்கு அப்படின்னு ஒரு தனியானது இல்ல. இது அனைத்து ஜீவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் குவாலிட்டி. இது இந்த இவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஞானம்ங்கிறத கூட நீங்க ஆத்ம விஷயத்தை பற்றிய ஞானம்னு நம்ம விளக்கம் சொல்லிருக்கோம். சங்கரர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த விளக்கத்தை எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அத மனிதர்கள் தான் அதை படிச்சு புரிஞ்சுக்க முடியும். அது மனிதர்களுக்கானதுன்னு சொல்லலாம். ஆனா அஹிம்சைங்கிறது இப்ப ஒரு 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 நாயையோ பூனையையோ அடிக்கலாமா? அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா? கேட்டா கிடையாது. ப்ளூ கிராஸ் இருக்கு இல்ல அதெல்லாம் வேற விஷயம். நமக்கு ஒரு மனசுல ஒரு பச்சாதாபம் இருக்கும் இல்ல, அது ஒரு உயிரை துன்புறுத்தக் கூடாது. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக் கூடாது. அந்த குவாலிட்டியா நான் தான் இருக்கு. ரொம்ப உசந்த விஷயம் அது. அஹிம்சை அப்படிங்கிறது. அப்ப அது அது ஈஸ்வரனுடைய விபூதியாக அத சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள எலிவேட் பண்ணணும்னா அஹிம்சைய பழகணும். அஹிம்சை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மள எவ்வளவு அடிச்சாலும் பொறுத்துக்கிறது அந்த மாதிரி அஹிம்சை எல்லாம் இங்க சொல்லப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். அஹிம்சைன்னு சொன்னா யார் எவ்வளவு சப்ரஸ் பண்ணாலும், ஐயோ நான் ஒரு வீக் பர்சன் அப்படின்னு அப்படி இருக்கேன். அதுக்கு பேர் அஹிம்சை கிடையாது. நான் புத்தி தெரிஞ்சு அனாவசியமா வம்பிழுத்து ஒருத்தரை போய் அடிச்சு துன்புறுத்துறதுங்கிறது தப்பு. அவ்வளவுதான். நான் எனக்கு வரக்கூடிய ஆபத்தை நான் தடுத்துக் கொள்வதற்காக எது செய்கிறேனோ அதை தர்மமாக செய்தால் அது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல இதை நிச்சயமா சொல்ல வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி விமன். நான் அஹிம்சைய ஃபாலோ பண்றேன். அவன் வந்தா கூட பரவாயில்ல, வெவேன்னு உட்காந்துருப்பேன் அப்படிலாம் கொடுக்க முடியாது. போடு நல்லா இது மிளகா பொடியோ இல்ல இந்த பெப்பர் பவுடரோ என்ன இருக்கோ தூக்கி கண்ணுல தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆஹா கண்ணை எப்படி நான் நோக வைக்கிறது அதெல்லாம் கிடைக்க முடியாது. என்னைக்கு ஆபத்து வரும்பொழுது நான் என்னை காப்பாடு தர்மத்திற்கு உட்பட்டு என்னுடைய தர்மத்திற்குட்பட்டு நான் எதையும் செய்வதற்கு எனக்கு தர்மம் என்ன அலோவ் பண்றது. அதனால அஹிம்சையை கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அஹிம்சா அஹிம்சான்னு நம்மளுக்கு நிறைய ராங் நோஷன்ஸ் நிறைய வந்துடுது. எது சொன்னாலும் வாய முடின்னு இருக்கணும் அப்படி இல்ல அஹிம்சைங்கிறது. எப்ப வாய முடின்னு இருக்கணுமோ அப்ப வாய முடின்னு இருப்போம். ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்மளா போய் ஹர்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அதுதான் அஹிம்சை அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சமதா. சமதானா என்ன? எனக்கு இஷ்டமான விஷயமோ அனிஷ்டமான விஷயமோ எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குறது. சில பேரை பிடிக்கிறது, சில பேரை பிடிக்காம இருக்கிறது, ஒருத்தொட்ட ஒரு மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல பழகிறது. அப்படிலாம் கிடையாது. ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதுவும் பாக்குறது கிடையாது. எல்லோரும் மனிதரே, எல்லோரும் ஜீவர்களே. அந்த ஜீவத்தன்மையை மட்டும் பார்த்து பழகி போய்க்கொண்டே இரு. அது அப்படித்தான் பகவான் இருக்கிறாருங்கிறார் அவர். அப்படித்தான் நான் இருக்கேன். நான் பாக்கல நீ இந்த இந்த படிச்சிருக்க, இந்த ஜாதியில இருக்க, இந்த இதுல இருக்க, அதெல்லாம் நான் பாக்குறது கிடையாது. நீ தப்பு பண்ணா உனக்கு அடி, நீ நல்லது பண்ணா உனக்கு சபாஷ், அவ்வளவுதான். என்னோட விஷயம் முடிஞ்சு போயிடுத்தோடு அப்படிங்கிறார். மேற்கொண்டு இன்னும் துஷ்டி தபக தானம் யசக அயசக இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்துல இந்த விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு நேரம் ஆயிடுத்து. அதனால இந்த அளவுல இன்னைக்கான வகுப்பை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்டு மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.